நம்ம இந்த சி ப்ரோக்ராம் சீரீஸில் தேர்டு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா டேட்டா டைப்ஸ் இன் சி ப்ரோக்ராம். என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குனாக்கா நிறையா டேட்டா டைப்ஸ் இருக்குது சியை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது என்னென்னாக்கா இன்டீஜரு, ஃப்ளோட்டு, இந்த மாதிரி இப்போ பேசிக்காக தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸாக போகும். இப்போதைக்கு இன்டீஜரில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஷார்ட் இன்டீஜர், அன்சைன்டு ஷார்ட் இன்டீஜர், அன்சைன்டு இன்டீஜர் அந்த மாதிரி நிறையா இருக்குது. லாங் இன்டீஜர், லாங் இன்டீஜர் அந்த மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ஒன்றுக்கும் அதுக்கு மெமரி பைட்ஸும் மெமரி அலோகேஷனும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஷார்ட் இன்டீஜர்னாக்கா 2 பைட்ஸு, அதே அன்சைன்டு இன்டீஜர்னாக்கா 4 பைட்ஸு, லாங் இன்டீஜர்னா 4 பைட்ஸு, நார்மலாக இன்டீஜர்னாக்கா 4 பைட்ஸு. அதுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்லாம் இங்கே இருக்குது. இதே ஷார்ட் இன்டீஜர்னா ஹெச்டி, %HD, இது நார்மலான இன்டீஜர்னாக்கா %D, லாங் இன்டீஜர்னாக்கா %LLD. அந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்ஸ்க்கும் ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்குது. அடுத்த டேட்டா டைப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா கேரக்டர் டேட்டா டைப்பு. கேரக்டர் டேட்டா டைப்னால் என்னன்னாக்கா ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து சிங்கிள் கோட்ஸில் க்ளோஸ் ஆகி இருக்கிறது தான் கேரக்டர் டேட்டா டைப்ஸ். அதுக்குள்ளே அந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்ன வேணா இருக்கலாம். ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், ஒரு இன்டீஜராக இருக்கலாம். இதுவே இந்த இடத்துல ஒரு சிம்பிள், அதாவது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சிம்பிளாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது வந்து கேரக்டரோட அது சேர்ந்துடும். அதோட கேரக்டரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %C. அதுக்கு மெமரி அலோகேஷன் வந்து ஒரு ஓஎஸ்க்கு ஏற்றாப்புலையும் அதுக்கு பிட்ஸ்க்கு ஏற்றாப்புலையும் அது பைட்ஸ் வந்து எத்தனை பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அது நம்ம ஒரு ப்ரோக்ராமே போட்டு எத்தனை பைட்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது என்னன்னாக்கா ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இது வந்து எப்படின்னாக்கா ஒரு டெசிமல் பாயிண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட்டு யூஸ் ஆகும். இந்த 1.2, 2.444 அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை தான் சுருக்கி நம்ம ஃப்ளோட்டுன்னு கூப்பிடணும். ஃப்ளோட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் ஃப்ளோட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு. ஃப்ளோட்லேயும் நிறையா இருக்குது. ஃப்ளோட்டு, டபுள் ஃப்ளோட், இந்த மாதிரி லாங் டபுள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெமரி பைட்ஸும் அலோகேட் ஆகி மாறும். அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஒன்றுக்கு மாறும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஹெட்டர் ஃபீல்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் மெயின் ஃபங்க்ஷனை கூப்பிட்டுக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு, கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் 0. இது ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ப்ரோக்ராமுக்கும். அடுத்து நம்ம வந்து சைஸை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டீஜரை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். printfங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஸ்க்ரீனுக்கு அவுட்புட் கொண்டு போவோம். செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணிடுறேன். அந்த லைன் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்கு அதை காமிக்கிறதுக்கு அந்த செமிகோலன் வச்சுக்கிறேன். உள்ள டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். %D சைஸ் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அதோட சைஸை வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்றேன். SIZE ஆஃப் சைஸ் ஆஃப் இன்டீஜரோட சைஸு நம்மளுக்கு தேவை. இப்போ இன்டீஜர்னு போட்டாச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். எரர் காட்டுது. சாரி, கம்மா இங்கே வரும், மறந்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ உங்களோட இன்ட்டோட சைஸ் வந்து 4ன்னு இங்கே உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு கேரக்டருக்கெலாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே லைனை Ctrl D அழுத்தினீங்கனாக்கா அதே லைன் உங்களுக்கு கீழே வந்துடும். இது ஃப்ளோட்டுக்குன்னு வச்சுக்கலாம், இது கேரக்டருக்கு வச்சுக்கலாம். கேரக்டரோட கீவேர்ட் கேர், ஃப்ளோட்டோட கேரக்டர் ஃப்ளோட் தான். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டோட கீவேர்ட் ஃப்ளோட். அடுத்து என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்த்து பிரிண்ட் பண்ணினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் இருக்குது, லாங் டபுள் இருக்குது. இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? Ctrl D. ஓகே, லாங் இன்டீஜருக்கு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். லாங் இன்டீஜருக்கு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். வேற என்ன? ஓகே, இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்ட்டு. பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே லைனில் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் மாதிரி இருக்குது. /n போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்த லைனில் பிரிண்ட் ஆயிரும். எல்லாம் நான் எல்லாம் இதுலேயும் போட்டுக்கிறேன். இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இப்போ சைஸ் ஆஃப் இன்டீஜர் வந்து 8 பைட்ஸ்ன்னு காட்டிடுச்சு. சைஸ் ஆஃப் ஃப்ளோட் வந்து உங்களுக்கு 4 பைட்டுன்னு காட்டிடுச்சு. அடுத்து கேரக்டரோட சைஸ் வந்து 1 பைட்ஸ்ன்னு காமிச்சிருச்சு. லாங் இன்டீஜரோட சைஸ் வந்து 4 பைட்டுன்னு காமிக்குது. லாங் இன்டீஜரோட சைஸ் வந்து 8 பைட்ஸ்ன்னு காமிக்குது. இந்த மாதிரி எல்லாத்தோட டேட்டா டைப்ஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அவுட்புட் வரும் ஈஸியாக. ஓகே, டேட்டா டைப்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. அது போக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு பேசிக்காக தேவைப்படுறதுன்னா அது இதுதான்.